குருபியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறது ரெண்டு கருத்துங்க. ஒன்று, ராமாயணம் எங்கெல்லாம் படிக்கிறாங்களோ அங்கே ஹனுமான் இருப்பாருன்றத நல்லா மனசில் வச்சுக்குங்க. அதனால் ராமாயணம் படிக்கிற இடத்துக்கு நீங்கள் போனீங்கன்னா உங்களுக்கு அனுமான் தரிசனம் கிடைக்குதோ இல்லையோ, அனுமானோட அருள் பார்வை உங்கள் மேலே கண்டிப்பாக விழுங்க. இது நிதர்சனமான உண்மை. ஒன்று. ரெண்டாவது, ஒன் மோர் திங் ஐ வாண்ட் டு சே. என்ன கோர்ட்டெல்லாம் நடக்குது பாருங்கள். இதுக்கு நம்ம ஆரம்பத்தில் இதே மாதிரி ஒரு கோர்ட்டுங்க. என்னன்றதை சொல்கிறேன் பாருங்கள். யாராவது சொன்னால் அதை அப்படியே நம்பிட மாட்டாங்க. என்ன ஏது வாதி கூப்பிட்டு பிரதிவாதியை கூப்பிட்டு என்ன ஏதுன்றதை கேட்டு விட்னஸ் என்ன இருக்குது அப்படின்றத பார்ப்பாங்க. அதாங்க பொதுவாகவே சொல்லுவாங்க பாருங்கள். ரொம்ப உலகத்திலே மோசமான குற்றம் எதுன்னா மன்றோரம் பொய் சாட்சி சொன்னார் மனைன்னு சொல்லிட்டு ஔவையார் சொல்லுவாங்க. வேதாளம் சேருமே வெள்ளருக்கு பூக்குமே பாதாளம் மூலி படருமேன்னுவாங்க. ஏன்னா நீதிமன்றத்தில் ஒருத்தன் பொய் சொன்னான்னா அவனுடைய குடும்பம் வீடு எல்லாம் நசிஞ்சு போயிடும்ன்ட்டு சொல்லுவாங்க. இது முதல்ல பிரியாம்பிள் உங்களுக்கு சொல்கிறேங்க. இப்போது ஒரு கதை சொல்கிறேங்க, கேளுங்க. அதாவது ராமதாசர்னா யாருன்னா அவரை பேர் ராமதாசர், ஆனால் பக்த ராமதாசர்னு சொல்லுவாங்க. வட இந்தியாவில் ரொம்ப பிரபலமான ராமாயண சொற்பொழிவு அவ்வளோ நல்லா சொல்லுவாருங்க. ஜனங்க கும்பல் கும்பலாக அவருடைய சொற்பொழிவை கேட்குங்க. ஒரு முறை ராமதாசர் சொற்பொழிவு ஆற்றின்னு இருக்காருங்க. ராமரை பற்றி அங்கே சொல்லின்னு இருக்கார். கூட்டம், அவ்வளோ கூட்டம். அங்கே ஹனுமானும் ஓரத்தில் உக்காந்துன்னு இருக்காருங்க. நான் சொன்ன அப்போவே ராமாயணம் காலக்ஷேபம் பண்ணுற இடத்தெல்லாம் கண்டிப்பாக ஹனுமான் இருந்து பார்ப்பார், ஆசீர்வாதம் பண்ணுவாருன்னு சொல்லியிருக்கேன். இவர் என்ன பண்ணார், பக்த ராமதாசர் எல்லாத்தையும் சொல்லின்னு இருக்கார். ஒன்று ஒன்றா சொல்லிவிட்டு ஹனுமானை பற்றி சொல்கிறாரு. ஹனுமான் பரவாயில்ல நம்மளை பற்றி சொல்கிறாரு அப்படின்ட்டு கொஞ்சம் காலரை அப்படி தூக்கி விட்டுன்னு அங்கே உக்காந்துன்னு பார்க்குறாரு. ஹனுமான் என்ன பண்ணுறாரு, இலங்கைக்குள்ளே குதிக்கிறாரு. அங்கே தடாகம் இருக்குது பாருங்கள். அந்த இடத்துல அந்த மலர்கள், அல்லி மலர்கள் செக்கச்சவேல்னு இருக்குது. என்ன அழகான அல்லி மலர்கள் செக்கச்சவேல்னு இருக்குது. அதை பார்த்துட்டு அப்படியே அவர் வாஸ் சர்ப்ரைஸ்டு. மலர் சகப்பாக இருக்குது, இவ்வளோ நல்லா இருக்குதுன்ட்டு சர்ப்ரைஸ் ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு ராமதாசர் காலக்ஷேபத்தில் சொல்கிறாரு. ஹனுமான் சொல்கிறாரு, ஐயோ இவர் பொய் சொல்கிறார, இல்லையே நான் பார்த்தேன், நான் நேரில் நான் தானே போனேன், சகப்பாக இருந்தது மலர், இவர் வெள்ளையாக இருக்குது மலருன்னு பொய் சொல்கிறார அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பொறுத்து நின்றார் என்ன சொல்கிறாருன்னு சொல்லிட்டு. ஆமாங்க, தடாகத்தில் மலர்கள் பூரா அழகாக வெள்ளையாக பூத்து குலுங்குது. அவ்வளோ நல்ல ஊர் இலங்கை. இந்த இலங்கையை பற்றி நான் இன்னொன்று சொல்லுவேன். இலங்கை எப்படி தோன்றுறதுன்றதை இன்னொரு வீடியோவில் சொல்லுவேன். அவ்வளோ நல்ல மலர்கள் பூத்து குலுங்கின்ற போது அனுமான் கோபம் வந்துடுச்சு. அவருடைய சுயரூபத்தில் போயிட்டு பக்த ராமதாசன் முன்னாடி போய் நின்னார். நீ பொய் சொல்கிற அப்படின்றாரு. அவர் பவ்யமா, இல்லை நான் பொய் சொல்லலை, மலர்கள்லாம் வெள்ளையாக இருந்தது, தடாகத்தில் மலர்கள்லாம் வெள்ளையாக இருந்தது. நீ எப்படி சொல்லுவ, நான் தானே பார்த்தேன், மலர்கள்லாம் சகப்பாக தானே இருந்தது அண்ணா. இல்லை வெள்ளையாக தான் இருந்தது அப்படின்ற ரெண்டு பேரும் பேசுகிறாங்க. ஜனங்கள்லாம் சில பேர் ராமதாசர் போய் பேச மாட்டாங்க. ஹனுமான் கடவுள், அவர் நேரில் பார்த்துட்டு வந்தேன்னு சொல்கிறாரு, விட்னஸ்ஸு, அதுக்கு மேலே என்ன இருக்குது என்றார். உடனே ஹனுமானும் சரி பக்த ராமதாசர் சரி ரெண்டு பேரும் என்ன பண்ணுறாங்க, ராமரை நினைக்கிறாங்க. ராமரை நினச்ச உடனே ஹனுமான் ஜெய் ஸ்ரீராம் அப்படின்றாரு. ராமதாசர் ஏதோ ஸ்லோகம் சொல்கிறாரு.
ராமர் அங்கே காட்சி கொடுக்குறாரு. அப்போது ஹனுமான் வந்து சொல்கிறாரு, பிரபு நான் அங்கே வந்தேன், பொய்கையில் வந்து அள்ளி மலர்கள்லாம் செக்கச்செவேல்னு இருந்தது. ஆனால் இந்த ராமதாசர் பொய் சொல்கிறாரு, வெள்ளையாக இருந்ததுன்ட்டு என்னமோ ஆசிஃப் அவர் பார்த்தா மாதிரி சொல்கிறாரு. தப்பு இல்லையா அப்படின்றாரு. ராமதாசர் என்ன சொல்கிறாரு, ராமான்றாரு. அப்போ ராமர் சொல்கிறாரு, ஹனுமான் மலர்கள் வெள்ளைதான். என்ன சுவாமி நான் பார்த்தேன், நான் இல்லை கேளு, மலர்கள் வெண்மையான மலர்கள். உனக்கு சீதாதேவியை அபகரிச்சிட்டான் இலங்கேஸ்வரன் சொல்லிட்டு உடம்பு பூரா ரத்தம் கொதிக்குது. உன் ரத்தம் அந்த கொதிப்பு அந்த சிகப்பு வந்து உன் கண்ணில் வந்தது. அந்த கண்ணால் நீ பார்க்கவே வெள்ளை மலர் பூரா உனக்கு சிகப்பாக தெரிஞ்சுது அப்படின்னு சொல்லிட்டு மறைஞ்சிட்டார். இதில் ரெண்டு சொல்லலாங்க இந்த கான்டெக்ஸ்டில். எதுவாக இருந்தாலும் தீர விசாரிக்கிறதுன்றது வந்து நம்ம ஏதாவது பார்த்துட்டா யாராவது சொன்னாங்கன்னா நம்பிடக்கூடாதுங்க. நல்லா விசாரிக்கணும், ரெண்டு பக்கமும் பார்க்கணுங்க. ஒரு காயினுக்கு ரெண்டு பக்கம் இருக்குது பாருங்கள். யாராவது சொல்லுவான் சொந்தக்காரன் அது இது எச்சகம்பாடி இறந்து குடிப்பான், அதெல்லாம் எடுத்துக்கக்கூடாது. ரெண்டு பக்கமும் அனலைஸ் பண்ணணும். ஒன்று. ரெண்டாவது, கண்ணால் பார்ப்பதும் போய் காதால் கேட்பதும் போய் தீர விசாரிப்பதே மெய். புரியுதுங்களா? உங்களை நான் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஹர 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 மகாதேவ்.